ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம போய்ட்டு தென்னஞ்சோறு அவிச்சு சாப்பிட்லாம். வாங்க, தென்னை மரத்துக்கிட்ட வந்தாச்சு. இது தென்னை மரம் இப்போ தான் சாய்ச்சி விட்டுருக்காங்க, அதான் வெட்டுறேன் நான். அங்கே பாருங்கள், தென்னை மட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டி எடுக்கணும். நம்மளுக்கு கத்தி கொஞ்சம் சரியில்லாத கத்தி, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்ட முடியுது. இதே நல்ல கத்தியாக இருந்ததுன்னா நம்ம ஒரு கொட்டில் ஒரு மட்டை விழும், அட்லீஸ்ட் ஒரு 2 மட்டை விழும். எல்லாம் பிஞ்சு கிஞ்சுமாக வெட்டி போட்டிருக்காங்க இது. அதனால் கொஞ்சம் லேட்டாக ஆகுது நம்மளுக்கு அது வெட்டி எடுக்கிறதுக்கு. ரொம்ப இது ஆழமாக இருக்கும் அது உள்ளார அந்த இது தென்னை சோறு. அதனால் இப்போ வெட்டி 2 நாள் தான் ஆகுது. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது மட்டையெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தான் ஆகும் பொழுது. மட்டை வந்தால் அந்த அக்னி மட்டைன்றது அந்த சின்ன சின்ன அந்த குருத்து மட்டை இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் வெட்டுறதுக்கு. அப்படியே தள்ளி தள்ளி அப்படியே மாட்டின்னு வருது கத்தியில். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொத்த முடியல என்னால். பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது அது. கையெல்லாம் கொடையுது. போட்டு வெட்டுறதா இருக்குது. இதை நவரு கூட மாட்டுது மட்டை. அதுக்குன்னு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இது எப்படி தான் வெட்டி எடுக்குதுன்னே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம். இதே கோடாரி இருந்ததுன்னா 2 போடு போட்டோம்னா நடுமத்தில் போட்டோம்னா அது எடுத்துடலாம். இல்லை இந்த கட்டிங் மிஷின் வச்சு எடுத்துடலாம். இதில் கட் பண்ணுறது ரொம்ப கை வலிக்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப முடியல என்னால். அதை அப்படியே கீணி நவுற்ற வேண்டியதாக இருக்குது என்னால். மட்டையும் வர மாட்டுது. ரொம்ப டயர்டுனஸ்ஸாக இருக்குது இது வெட்டி அடிக்கிறதுக்குள்ளே. சோறு சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப நூலாகிடும் போது. கத்தியே நம்ம அவ்வளோ சரியாக வெட்டாததுனால மாங்கன்னு ஒரே கொத்திங்காட தான் இருக்குது. இது சோறு கிட்ட போகிறப்பலையே தெரியுது, ஒரு ஃபீலிங் ஆகுது எனக்கு. அது எப்படின்னு தெரில. கத்தி தான் மாற்றணும். மாற்றி எடுத்து பாருங்கள், இந்த கத்தி நல்லா வெட்டுது. இப்போ பையன் தான் எடுத்து வந்து கொடுத்தான் இன்னொரு கத்தி, அந்த மரம் வெட்டுறவங்க கத்தி இது. அதை வச்சு நான் இப்போ வெட்டுறேன். அது கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அது நல்லா இருந்துச்சு. மட்டை வந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு கிட்ட எடுத்துன்னு வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 மட்டை வெட்டுறேன்னா தென்னந்தோறு சைடு போயிடுவேன் நான். அவ்வளோதான். அது இன்னும் 2 கொடுத்து தான் கிடச்சுனா வரும்னு நினைக்கிறேன். வெட்டுறேன், பார்க்க எப்படின்னு. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. கொத்தி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த தென்னந்தோறு பிடுங்கி எடுக்கிற வேலை தான். மட்டைன்னு ஒரு மட்டை தான் பிடிச்சிட்ருக்குது. அந்த மட்டையை பிச்சுட்டுன்னா வேலை முடிஞ்ச போல் வருது. தென்னை மட்டை தனியாக வருது. அது லைட்டாக ஆடுது. அது ஒரு அக்னி மட்டை இருக்குது, அதை பிச்சுட்டு அப்படியே தூக்குற வேலை தான் இது. இப்போ அது பிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இது தென்னந்தோறு அப்படியே எடுக்கிற வேலை தான். இதுக்கப்புறம் அதை அப்படியே விட மாற்று டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இது இப்போ தான் இதை பாருங்க, அந்த ஒரு மட்டை தான் இவ்வளோ நேரம் வேலை கொடுத்தது நம்மளுக்கு. இப்போ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அப்படியே தூக்கி எடுத்தோம்னா உடம்பு போச்சு தென்னஞ்சோறு. வேலை முடிஞ்சது. பிடிச்சிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தூக்கி முடித்தா வேலை முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. தூக்கி தனியாக அக்கா வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த இதை அப்படியே லைட்டாக கீணி சோறு எடுக்கிற வேலை தான் நம்மளுக்கு. அவ்வளோதான் இதனுடைய வேலை. இதுக்கு அடியில் எடுத்து தான் சோறு சாப்பிட்லாம். எடுத்து நல்லாயிருக்கும்.